ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாம்பழம் சாப்பிட்டு அதோட விதைகளை கொட்டைக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி மாம்பழம் மரக்கன்று நம்ம எப்படி வர வைக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு பண்ணணுன்னா இந்த மாதிரி தொட்டியில் நல்லா மண்ணை நான் முன்னாடியே போட்டுட்டேன். அந்த மண்ணை போட்டு நல்லா லூஸாக இருக்க மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி நல்லா மண்ணை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம ரொம்ப மண் அந்த விதையை நம்ம ரொம்ப மண்ணுக்குள்ளே போட்டுட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராது. அதனால் நம்ம கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் மேலேயே போடுவோம். இந்த அளவுக்கு போதும். அதுக்கு அடுத்தது என்னென்னா அந்த பங்கனப்பள்ளி சொல்லுவாங்க, அதோட விதை. அதுக்கடுத்தது நல்ல குண்டு மாங்காய் சொல்லிவிட்டு குண்டு மாங்காய், அப்புறம் நீல மாங்காய், இந்த மூணோட கொட்டையும் போட்டிருக்கேன். அதோட விதையில போட்டு ரொம்ப மண் ரொம்ப ஒன்று இருக்குது. நம்ம மண் ரொம்ப ஆழமாக போட்டு மண் போடக்கூடாது. மேலேயே போட்டு லைட்டாக மண் போட்டு வச்சிட்டோம்னா சீக்கிரமாக கொஞ்சம் நமக்கு சீக்கிரமாக வந்துடும். நம்ம மண் நிறைய போட்டால் ஒரு சில டைம் வராது. அப்புறம் என்ன ஆகும்னா வராமல் போகும், இல்லைன்னா லேட் ஆகும். இப்போ போட்டு லைட்டாக போட்டாச்சு. அதுக்கடுத்தது தண்ணி ஊற்றிடலாம். நம்ம ரொம்பவும் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோன்னா அது மாம்பழம் அந்த விதை ரொம்ப அழுகி போயிடும். அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றாமல் தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம வச்சிடணும். நம்ம போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் 2 வந்திருக்குது. ஒன்று நல்லாவே வந்துடுச்சு. இது ஃபஸ்ட்டு வந்தது. இது கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு. அதுக்கடுத்தது இது இப்போ தான் ஒரு 2 டேஸ் ஆகுது. கொஞ்சம் லைட்டாக தான் இப்போ தான் துளிர் வந்துடுது. இன்னொன்று வர மாதிரி இருக்குது. நாம் 4 போட்டோம், அதில் 4ல் 3 வந்துருக்குது. இன்னும் ஒன்று இன்னும் வரல. பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. நாம் இந்த மரக்கன்றுகளை நம்ம அங்கே போய்ட்டு கார்டனில் போய்ட்டு வாங்கணும்னு தேவையில்லை. நாம் கடையிலேருந்து வாங்கின்னு வர மாம்பழத்துலேருந்து அந்த விதையை எடுத்து நம்ம இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே போட்டு வச்சாலே இதை இப்போ எடுத்து இன்னும் கொஞ்சம் இப்போவே கூட நம்ம எடுத்து நம்ம நிலத்தில் வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் வந்த பிறகு கூட வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ட அந்த மாம்பழ விதையிலேருந்து நம்ம மாம்பழ கன்று நம்ம உருவாக்கிக்கலாம்.